ஹலோ சார் வணக்கம் சார். உங்கள் நம்பரில் வந்து மிஸ்டு கால் வந்துருக்கு. ஒரு நிமிஷம் இருங்க. மணிகண்டன் என் பேர். ஹலோ சொல்லுங்க. மணிகண்டனுங்களா? மணிகண்டன் என் பேர். வணக்கம் மணிகண்டன், நான் அட்வொகேட் ரவிக்குமார் பேசுறேங்க. சொல்லுங்க சார். எனக்கு ஏன்னா உங்களுடைய நேம்ல அரெஸ்ட் வாரண்ட் வந்திருக்குங்க மணிகண்டன். செக்ஷன் 406லயும் செக்ஷன் 420லயும் வாரண்ட் வந்திருக்கு. சரி சார். எதுக்கு? இது யாருன்னா என்னுடைய கிளைண்ட் ARCIL ஃபைனான்ஸ் கேஸ் கொடுத்திருக்காங்க மணிகண்டன். எதுக்கு சார்? என்ன காரணம் பாத்தீங்கன்னா, நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, 2020ல பஜாஜ் ஃபைனான்ஸ்ல ப்ராடக்ட் ஒன்னு எடுத்திருக்கீங்க. சரி சார். எடுத்துட்டு அது என்ன பண்ணலன்னா ப்ராப்பரா க்ளோஸ் பண்ணல. அது இப்போ வர கடன்ல இருக்க அக்கௌண்ட் RBI நாம்ஸ் மூலியமா இப்ப என்னுடைய கிளைண்ட் ARCIL ஃபைனான்ஸ் டேக் ஓவர் பண்ணிருக்காங்க. சரி சார். இப்ப அவங்கதான் உங்களுடைய நேம்ல கேஸுமே கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு இந்த கேஸ் வந்து எக்ஸிகியூஷன்ல இருக்குங்க மணிகண்டன். அதுதான் இன்னைக்கு உங்களை கைது செய்ய இந்த பாண்டிச்சேரி லோக்கல் ஸ்டேஷனுக்கு வாரண்ட் மூவ் பண்றாங்க. இன்னைக்கு உங்களுடைய நேம்ல FIR ஃபைல் பண்ணி 15 நாள் கஸ்டடியிலும் 16வது நாள் புனே கோர்ட்ல ஆஜர்படுத்துவாங்க. அதாவது என்னன்றத பாத்துக்கோங்க மணிகண்டன். இல்ல சார், என்ன எதுன்னு எனக்கு தகவல் சொல்லுங்க. ஏன்னா என்கிட்ட வீட்டுல வந்து காசு வாங்கிட்டு போனாங்க சார். நான் கிளியர் பண்ணி வாங்கிட்டு போனது பஜாஜ் ஃபைனான்ஸ்ல இருந்து. எப்போ வந்து வாங்கிட்டு போனாங்க? அவர் வாங்கிட்டு போய் 2 வருஷம் ஆகுது. உங்களோட இல்ல சார், எத்தனை தரேன்னு சொல்லிட்டு போனார். நான் பஜாஜ் ஃபைனான்ஸ்ல போய் சொல்லிட்டு வந்தேன். ஏங்க எங்ககிட்ட ஏஜென்ட் இருந்தாங்க, ஏஜென்ட் மாறிட்டாங்க, எங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு சென்னையில நிறைய பேர். நீங்க ஒரு அக்கௌண்ட் வந்து செட்டில்மெண்ட் ஆர் க்ளோசர் பண்றீங்கன்னா கண்டிப்பா லெட்டர் கொடுத்திருப்பாங்க சார். அவர் எடுத்துமா சொன்னாரு, நீங்க வந்து 24,500 ரூபாய் பணம் கட்டினீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்டே க்ளோஸ் பண்ணி குத்துறேன்னு சொன்னாரு. நான் என்ன சொன்னேன், சரி நான் ரெடி பண்ணிட்டு நான் கூப்பிடுறேன்பான்னு. இது நடந்து 2.5 வருஷம் ஆகுது. எலெக்ஷன் பீரியட்ல நம்ம வந்து இவரு காங்கிரஸுக்கு தான் நம்ம வேலை செஞ்சோம். அந்த பீரியட்ல வந்து எனக்கு கால் பண்ணிட்டே இருந்தாரு, நான் ரெடி பண்ணி தரேன்பான்னு சொல்லிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு நாள் காசு கட்சி ஆபீஸ்ல கொஞ்சம் காசு வாங்கி இவன் தம்பியை வர வச்சு நம்ம வீட்லயே காசு கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். கொடுத்தோன்னா நான் போய் லெட்டர் எடுத்துட்டு வரேன்னா அதுக்கப்புறம் எனக்கு யாரும் போன் பண்ணல, எந்த பிரச்சனையும் இல்ல. அதோட அப்படியே முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் ஒரு கொஞ்ச நாளா போன் அடிச்சு, சார் நீங்க வந்து பஜாஜ் பண்ணி பேசணும் சார், நீங்க வந்து பணம் கட்டல. நான் உங்களுக்கு எல்லாம் விளக்கம் கொடுத்துட்டேன். அப்புறம் யார்கிட்ட கொடுத்தீங்கன்னா, சார் யாராவது ஒருத்தவங்க வந்தாங்க சார் தம்பின்றேன். சார் ஏஜென்ட் அப்பப்ப மாறிட்டே இருக்கும் சார்ன்றாங்க. அதுல யாராவது கூட எடுத்துட்டு போயிருக்கலாம் சொல்றேன். நீங்க அதாவது அவங்க வந்து எப்படி சொல்றதுன்னா, அவங்க பர்மனண்டா அங்கேயே வந்து ஒர்க் பண்ற ஸ்டாஃப்மே கிடையாது. நீங்க அவங்க கிட்ட பணத்தை கொடுக்குறேன்னும் போது நீங்க என்ன பண்ணணும், கையோட லெட்டராவது நீங்க கலெக்ட் பண்ணிருக்கணும். செட்டில்மெண்ட் பண்ணும் போது கண்டிப்பா லெட்டர் கொடுப்பாங்க. கொடுக்காம எந்த ஒரு ஃபைனான்ஸ் ஒரு பேங்க் என்ன பண்ண மாட்டாங்கன்னா அமௌண்ட்டை கலெக்ட் பண்ண மாட்டாங்க. சரி சார். அதுதான் சொல்ல வரேன். ஏன்னா அது ப்ராப்பரா க்ளோஸ் ஆகல. இப்போ நீங்க உங்களுடைய சிபில் செக் பண்ணீங்கன்னா சிபிலுமே ரிஃப்ளெக்ட் ஆகும். 76,000 சில்லற உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா சிபிலுமே ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போ இந்த அமௌண்ட்டுக்கு தான் என்னுடைய கிளைண்ட் கோர்ட்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா 1.5 லட்சம் ரூபாய் கிளைம் பண்ணிருக்காங்க. இது தொகைக்கு இன்ட்ரெஸ்ட், லேட் பேமெண்ட் சார்ஜ், கோர்ட் ஃபீஸ், டாக்குமெண்ட் சார்ஜ், அட்வொகேட் ஃபீஸ் இது எல்லாமே ஆட் பண்ணி தான் கோர்ட்ல 1.5 லட்சம் ரூபாய் கிளைம் பண்ணிருக்காங்க. அதுல இன்னைக்கு இந்த கேஸ் வந்து எக்ஸிகியூஷன்ல இருக்கு. ஏன்னா நாளை மறுநாள் கோர்ட்டுமே ஒர்க்கிங்ல கிடையாது. இப்ப FIR ஃபைல் பண்ணா உங்களால ஜாமீனுக்குமே மூவ் பண்ண முடியாதா? அதனால வேண்டிதான் இப்போ அவங்க வாரண்ட்டை மூவ் பண்ண சொல்லி கொடுத்திருக்காங்க. அதான் சரி நம்ம தகவல் சொல்லிடலாம், ஃபேமிலியோட இருப்பாருன்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்ப கால் பண்ணது. இப்ப நான் என்ன சார் பண்ணணும் இதுக்கு? நான் காசு கொடுத்து எனக்கு எதுவுமே கொடுக்கவே இல்லை சார் அவங்க. அதாவது நீங்க அந்த பைனான்ஸ்லயே கட்டி க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்ற பட்சத்துல என்னுடைய கிளைண்டால இதை டேக் ஓவர் பண்ண முடியாது. ஏன்னா இப்ப நீங்க இந்த RCL ஃபைனான்ஸ்ல நீங்க லோன் எடுக்கல. இப்ப இவங்க டேக் ஓவர் தான் பண்ணிருக்காங்க. அப்படி இருக்குன்ற பட்சத்துல எல்லாமே செக் பண்ணாம இவங்க வந்து டேக் ஓவர் பண்ண மாட்டாங்க. சரி சார். உங்களுடைய சிபில், லோன் அப்ளிகேஷன், ஸ்டேட்மெண்ட் இது எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு தான் இப்ப என்னுடைய கிளைண்ட் டேக் ஓவரே பண்ணிருக்காங்க. அதுதான் அது என்னன்றத பாத்துக்கோங்க மணிகண்டன். இப்ப நான் என்ன பண்ணணும்னா என்ன கேக்குறீங்க? எனக்கு இதை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது சார். ஓகே, அதுக்கு நான் என்ன பண்ணணும் இதுக்கு? இல்ல லீகலா மூவ் பண்றது எப்படின்னு கேக்குறீங்களா, இல்ல இது பேங்க் சைட்ல இப்ப முடிச்சுக்கணும் அது எப்படின்னு சொல்லி கேக்குறீங்களா? இல்ல அதான் என்ன எதுன்னு முடிச்சுக்கலாம். எதுக்கு நம்ம பாலாஜின்னு போய் கோர்ட் கேஸ்னு இல்லாம இப்ப இது வந்து அவுட் ஆஃப் தி கோர்ட் செட்டில்மெண்ட் கேக்குறீங்க. அப்படியா? அது நானும் இல்ல நீங்களும் டிசைட் பண்ண முடியாதுங்க மணிகண்டன். நான் வேணா கேஸ் கொடுத்த பார்ட்டியை வேணா லைன்ல எடுத்து கொடுக்குறேன். நீங்க அவங்க கிட்ட வேணா பேசி பாருங்க.
அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா நீங்க இதை பண்ணிக்கலாம், அவுட் ஆஃப் தி கோர்ட் செட்டில்மெண்ட்ல முடிச்சுக்கலாம். சரி சார். அதான் நான் வேணா பார்ட்டியை லைன்ல எடுத்து கொடுக்குறேன், லைன்லயே இருங்க. நான் நீங்க லைன்ல இருக்க விஷயத்த சொல்லிடுறேன், அதுக்கு அடுத்து நீங்க பேசுங்க. சரி சார். ஓகே சார். ஓகே, லைன்ல இருங்க. சரி சார். நீங்கள் பேசிக் கொண்டிருக்கும் நபர் உங்களுடைய அழைப்பை ஹோல்டில் வைத்துள்ளார். தயவு செய்து லைனில் காத்திருக்கவும். The person you are speaking with has put your call on hold. Please stay on the line. आप जिस व्यक्ति से बात कर रहे हैं उसने आपकी कॉल को होल्ड पर रखा है. कृपया लाइन पर बने रहें. நீங்கள் பேசிக் கொண்டிருக்கும் நபர் உங்களுடைய அழைப்பை ஹோல்டில் வைத்துள்ளார். தயவு செய்து லைனில் காத்திருக்கவும். The person you are speaking with has put your call on hold. Please stay on the line. आप जिस व्यक्ति से बात कर रहे हैं उसने आपकी कॉल को होल्ड पर रखा है. कृपया लाइन पर बने रहें. ஹலோ. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம் அட்வொகேட் சார். நான் உங்க லைன் கட் பண்ணிட்டே இருக்கேன், நீங்க லைன்ல தொடர்ந்து வந்துட்டே இருக்கீங்க. இல்ல மேடம், ஒரு 5 minutes பேசணும், அதுக்காக தான் தொடர்ந்து லைனுக்கு வந்துட்டே இருந்தேன். என்ன விஷயம் சார், சொல்லுங்க. இப்போ மார்னிங் ஒரு டாக்குமெண்ட் கொடுத்திருந்தீங்களே மணிகண்டன் சொல்லிட்டு, அந்த டாக்குமெண்ட் விஷயமா தான் மேடம் பேசணும். மணிகண்டன் இந்த பாண்டிச்சேரியோட டாக்குமெண்ட் கொடுத்திருந்தீங்க, அது ஆமா ஆமா மேடம், அந்த டாக்குமெண்ட் விஷயமா தான். பார்ட்டி ரிமாண்ட்ல எடுத்துட்டீங்களா? இல்ல மேடம், அதுதான் இப்போ அது டாக்குமெண்ட் பாத்துருந்தா சரி ஃபேமிலியோட இருப்பாரு, நம்ம கூப்பிட்டு விஷயத்த சொல்லிடலாம் சொல்லிட்டு கால் பண்ணிருந்தேன். நீங்க பேசுனீங்களா? ஆமா மேடம். சரி, இப்போ அது மணிகண்டன் என்ன சொல்றாரு, எக்ஸிகியூஷன்ல இருக்கிற டாக்குமெண்ட் ஆச்சு சார். நீங்க ஏன் அவங்களுக்கு கூப்பிட்டு இன்டிமேஷன் கொடுத்தீங்க? இப்பவே டைம் ஆல்மோஸ்ட் 2:45 ஆயிடுச்சு. அது நம்ம இன்னைக்கு கோர்ட் டைம் முடியறதுக்குள்ளார பார்ட்டி நம்ம ரிமாண்ட்ல எடுக்கணும் இல்ல? இல்ல கரெக்ட் தான் மேடம், அது ஃபேமிலியோட இருப்பாருன்னு சொல்லிட்டு தான் கால் பண்ணிருந்தேன். சரி, இப்போ ஒரு மணிகண்டன் என்ன சொல்றாருன்னா, இல்ல சார் இது வந்து கோர்ட்டு கேஸ் எல்லாம் வேணாம், ஃபேமிலியோட இருக்க, இப்ப இது நான் பைனான்ஸ் சைட்லயே முடிச்சுக்கிறேன், இது விஷயமா நான் யார்கிட்ட பேசணும்னு சொல்லி கேட்டு இருந்தாரு. இப்போ அதுக்காக தான் மேடம் உங்களை லைன்ல எடுத்திருக்கேன். நீங்க ஒரு 5 minutes பேச முடியுங்களா? சரி, நீங்க கனெக்ட் பண்ணுங்க, நான் பேசுறேன். ஓகே மேடம். மணிகண்டன் பேசுங்க, மேடம் லைன்ல இருக்காங்க. ஹலோ, வணக்கங்க, நான் சுஜாதா. சொல்லுங்க. ஆர்சிஎல் ஃபைனான்ஸ் மேனேஜர். ஓகே மேடம். சொல்லுங்க. இப்ப சார் சொல்ற மாதிரி நீங்க இத மியூச்சுவலா முடிச்சுக்கணும்னு சொல்லி கேட்டிருந்தீங்களா? அதான் மேடம், நான் வந்து 2020 எடுத்தேன் மேடம், ஒரு டிவி ஒரு வாஷிங் மிஷின். சரி. நான் வந்து அந்த கோவிட் டைம்ல வந்து என்னால முடியல, நான் ஒரு 15,000 ரூபாய் கட்டினேன், அதோட அப்படியே ஸ்டாப் ஆகி போச்சு. அதுக்கப்புறம் கட்ட முடியல, டிவியும் வந்து ஒர்க் ஆகல. நானும் அதுக்கப்புறம் டிவியும் எடுத்துட்டு போல, வீட்லயே தான் இருக்குது டிவி. ஒரு 2.5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தம்பி எனக்கு கால் பண்ணி, ஆனா உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் சிவில் ஏறிட்டே போகுது, உங்களுக்கு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணணும்னா 24,500 ரூபாய் நீங்க பணம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நான் க்ளோஸ் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தொடர்ச்சியா போன் பண்ணிட்டே இருந்தாரு. நானும் வந்து சரி சரி வாங்க தம்பின்னு சொல்லிட்டு நான் கூப்பிடும் போது நீங்க வாங்கன்னு சொல்லிட்டு பேசி அனுப்பிச்சு விட்டேன். அதுக்கப்புறம் நான் காசு ரெடி பண்ணிட்டு அந்த தம்பியை கூப்பிட்டு நான் அவருக்கு காசு கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். நம்ம காங்கிரஸ் கட்சியில தான் இருக்கிறோம் அவங்கள, அதனால அவங்க கட்சிக்காரன்ட்டே கொஞ்சம் காசு ரெடி பண்ணி கொடுத்து அனுப்பிச்சு விட்டேன். சரி முதல்ல இது முடிஞ்சா போகுதுன்னு. அதுக்கப்புறம் எனக்கு யாருமே போன் பண்ணவே இல்லை மேடம், அதோட அது முடிஞ்சு போச்சு. இப்ப நடுமத்தில ஒரு 3-4 மாசம் முன்னாடி போன் அடிச்சு, சார் மணிகண்டனா இது மாதிரி காசு தரலாம், அவங்க கிட்டயும் நான் சொன்னேன். அப்புறம் சென்னையில மேனேஜர் பேசுறேன், நான் எல்லார்கிட்டையும் சொன்னேன், சார் இது மாதிரி என்ன ஏமாத்திட்டாங்க சார், நான் போய் சம்பந்தமா ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், அவங்க யாரு கொடுத்தான்னு சொல்லி கேக்குறாங்கன்னா, அப்புறம் பஜாஜ் பைனான்ஸ் போய் கேட்டோன்னா ஏஜென்ட் அப்பப்ப மாறிட்டு இருப்பாங்க சார், யாருக்கு நீங்க கொடுத்து நீங்க சொல்லுங்கன்னு என்ன கேக்குறாங்க. சார் நீங்க இதுல ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் என்னன்னா, அதாவது ஆல்ரெடி இந்த அக்கௌண்ட் வந்து பஜாஜ் பினான்ஸ்லயே வந்து க்ளோஸ் ஆயிருந்தது அப்படின்னு சொன்னா, இப்போ அவங்க வந்து எங்களுக்கு இந்த அக்கௌண்ட்டை வந்து சோல்ட் அவுட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அதாவது அவங்க எங்களுக்கு இந்த அக்கௌண்ட்டை வராக்கடன்ல இருக்குன்னு சொல்லி சேல் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. புரியுதுங்களா? நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னா, அந்த பினான்ஸ்ல வந்துட்டு கடன் வாங்கிருக்கீங்க, கடன் வாங்கி அந்த கடனை நீங்க என்ன பண்ணலன்னா முழுமையான முறையில வந்துட்டு கட்டல. நீங்க அந்த கடனை வந்து முழுமையான முறையில கட்டல அப்படின்றதுக்கான ஆதாரங்கள் எங்க கிட்ட இருக்கு, ஸ்டேட்மெண்ட் இருக்கு. நீங்க அந்த கடனை கட்டிட்டீங்க அப்படின்னா அதுக்கு உங்க கையில லெட்டர் இருக்கணும். அந்த லெட்டர் இருக்குன்னா நீங்க அந்த லெட்டர் எடுத்து வச்சுக்கோங்க, உங்க தரப்பு ஆதாரமா நீங்க கோர்ட்ல கூட வந்துட்டு என்ன பண்ணுங்க, சப்மிட் பண்ணுங்க. எதுவுமே கொடுக்கவே இல்லையா என்கிட்ட அந்த தம்பி, அதோட வரவே இல்லாம நீங்க வாய் வார்த்தையா சொல்றது எப்படி சார் நாங்க மேடம்? 2.5 வருஷமா எனக்கு யாருமே போன் பண்ணவே இல்லை. திடீர்னு ஒரு 4 மாசமா போன் அடிச்சு பஜாஜ் பைனான்ஸ் அவங்க கிட்ட நான் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன், சார் இது மாதிரிலாம் நடந்தது சார்ன்னு.
சரி யாரு நாங்க பாக்குறோம் நாங்க கேக்குறோம், அதுக்கப்புறம் யாரும் பேசவும் இல்ல. இன்னைக்குதான் ஒரு சார் ஒருத்தர் போன என்ன பண்ணணும்னு சொல்றீங்க? அதுதான் சார் அவங்க சொன்னது சொல்லிட்டாங்க. இப்போ நீங்க என்ன பண்ணணும்னு சொல்றீங்க? அதான் மேடம், அப்ப அவரு என்கிட்ட பேசும்போது 24,500 ரூபாய் கொடுத்துருங்கன்னா உங்க அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணி குத்துறேன்னாரு. டிவி வேற ஒர்க் ஆகல மேடம், டிவி சும்மா தான் இருக்குது. என்னதான் சார் பண்ண சொல்றீங்க? இல்ல இப்ப நான் என்ன பண்ணணும், நானு என்ன பண்ணணும்னா என்ன கேக்குறீங்க? நீங்க லீகலா எப்படி போறதுன்னு கேக்குறீங்களா, இல்ல வந்து நியூஸ் எல்லாம் முடிக்கிறதுக்கு என்ன வழி? இது முடிச்சிட்டு போவோம், எதுக்கு இருக்க தேவையில்லாம இருந்தான். ஏன்னா எங்கிட்ட அந்த தம்பி வேற காசு வாங்கி போட்டாரு, நாங்க கேட்டதுக்கு எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. சார் அப்படி நீங்க பண்ணணும்னா இன்னைக்கு இந்த கேஸ எக்ஸிக்யூட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க தொகையை கட்டி அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணணும். அது உங்களால முடியுமா? இதுல எவ்வளவு அமௌண்ட்? ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னாங்க இல்லையா அந்த 24,500. ஆமா மேடம். அந்த தொகையை நீங்க கட்டி அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நான் என்ன பண்றேன், உங்களுக்கு எங்க சைட்ல இருந்து லெட்டர் முன்னாடியே கொடுத்துட்டுறேன். அதாவது நீங்க கட்ட வேண்டிய அவுட்ஸ்டாண்டிங் இவ்வளவு இருக்கிற இடத்துல நீங்க வெறும் 24,500 ரூபாய் தான் கட்டுறீங்க. இது பஜாஜ் பினான்ஸோட லோன் அப்படின்றத மென்ஷன் பண்ணி உங்களுக்கு லெட்டர் கொடுத்துட்றேன். லெட்டரை நீங்க வாங்கிக்கோங்க. லெட்டரை வாங்கிட்டு நீங்க என்ன பண்ணணும்னா ஆன்லைன்ல வந்து பேமெண்ட் பண்ணணும். ஆன்லைன்ல நீங்க பேமெண்ட் பண்றது எங்களோட கரண்ட் அக்கௌண்ட் நம்பர்ல தான் நீங்க வந்து பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். HDFCயோட அக்கௌண்ட்ல தான் நீங்க பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும் சார். இங்க பஜாஜ் பைனான்ஸ் அவங்க கிட்ட போய் கொடுக்க கூடாது. பஜாஜ் பினான்ஸ்ல நீங்க பேமெண்ட் பண்ண முடியாது. ஏன்னா அந்த அக்கௌண்ட் அங்க பஜாஜ் பினான்ஸ்ல கிடையாது. இந்த அக்கௌண்ட் RCL பைனான்ஸுக்கு அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா சோல்ட் அவுட் பண்ணிட்டாங்க. இப்போ நீங்க இந்த அக்கௌண்ட்டை வந்து க்ளோஸ் பண்ணணும்னா RCL பைனான்ஸ்ல தான் க்ளோஸ் பண்ணணும். உங்களுக்கு லெட்டர் பாத்தீங்கன்னா RCL பைனான்ஸ்ல இருந்து தான் லெட்டர் கொடுப்போம். பேமெண்ட் பண்றதா இருந்தா RCL பைனான்ஸோட கரண்ட் அக்கௌண்ட் நம்பர் HDFC பேங்க்ல தான் நீங்க என்ன பண்ணணும்னா அமௌண்ட் வந்துட்டு டெபாசிட் பண்ணணும். என்ன சொல்றீங்க? நான் எவ்வளவு கட்டினா இப்ப முடிஞ்சிடும் மேடம்? இது சிபில்ல கிளியரன்ஸ் கேக்குறீங்களா இல்ல செட்டில்மெண்ட் கேக்குறீங்களா? இல்ல அமௌண்ட்டே ஃபுல்லா முடிச்சிட்டு போயிடுவோம். ஏன்னா நானும் சில பிரச்சனையில இருக்கிறேன். இல்ல சார், நான் என்ன கேக்குறேன்னா இப்ப நீங்க வந்துட்டு சிபில்ல கிளியரன்ஸ் பண்ணணும்னா உங்களோட அவுட்ஸ்டாண்டிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா 76,651 ரூபாய் இருக்கு. சிபில்ல கிளியரன்ஸ் வேணும்னா இவ்வளவு தொகையை நீங்க கட்டி அக்கௌண்ட்டை வந்துட்டு க்ளோஷர் பண்ணணும். க்ளோஷர் லெட்டர் கொடுத்துருவோம். இல்ல அவ்வளவு தொகை என்னால கட்ட முடியாது, எனக்கு சிபில் எல்லாம் எனக்கு வேண்டாம், எனக்கு நீங்க செட்டில்மெண்ட் பண்ணுங்க, இந்த லோன் விஷயமா எனக்கு கால் எதுவும் வரக்கூடாது அப்படின்னா அந்த 24,500 ரூபாய் நீங்க கட்டி அக்கௌண்ட்டை வந்துட்டு செட்டில்மெண்ட் பண்ணிக்கோங்க. அதோட கட்டினா முடிஞ்சு போச்சா மேடம்? அதுக்கப்புறம் லெட்டரையே கொடுத்துறேன். நீங்க க்ளோஷர் பண்ணாலும் நான் உங்களுக்கு லெட்டர் கொடுத்துருவேன். நீங்க செட்டில்மெண்ட் பண்ணாலும் லெட்டர் கொடுத்துருவேன். செட்டில்மெண்ட் லெட்டர் கொடுத்தனா நீங்க ஃபியூச்சர்ல வேற எங்கேயும் லோனுக்குலாம் வந்துட்டு போக முடியாது. நீங்க பேமெண்ட் பண்ணுங்க, நீங்க பேமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு லெட்டர் கொடுக்குறேன்னு சொல்ல லெட்டர் கொடுத்துடுறேன். லெட்டர் வாங்கிட்டு நான் திரும்பவும் சொல்றேன், நீங்க ஆன்லைன்ல தான் இதை பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். கரண்ட் அக்கௌண்ட் நம்பர்ல தான் நீங்க பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு ஓகேன்னா சொல்லுங்க, பண்ணிக்கலாம். அந்த தம்பி அதே மாதிரி தான் 24,500 ரூபாய் பணம் கட்டினீங்கன்னா நான் முடிச்சு குத்துறேன்னு சொல்லி 2.5 வருஷம் நான் லெட்டரையும் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டேனே சார். RCL பைனான்ஸ்ல இருந்தே நான் உங்களுக்கு லெட்டரை பாத்துட்டு நீங்க பணத்தை கட்டுங்கன்னு சொல்றேன். சரி மேடம். எனக்கு இப்ப யாரு அந்த இது எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு விடுவாங்களா? நான் எப்படி கட்டாதுன்னா என்னது எனக்கு எப்படின்னு தெரியல மேடம். யாராவது வாட்ஸ்அப்ல எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சாங்கன்னா நான் அதை எடுத்துன்னு போயிட்டு பேங்க்ல கட்டுறதுக்கு ரெடி பண்றேன். காசு வாங்கி தான் கட்டி ஆகணும் சார். நான் திரும்ப உங்களுக்கு இன்னொரு டைம் தெளிவா சொல்றேன் பாருங்க. அதாவது நாங்க லெட்டர் பேட்ல RCL பைனான்ஸோட லெட்டர் பேட்ல உங்களுக்கு லெட்டர் கொடுத்துருவோம். சப்ஜெக்ட்ல பாத்தீங்கன்னா உங்க பேரு, உங்களோட வீட்டு அட்ரஸ் இருக்கும். அடுத்ததான் அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா இது பஜாஜ் பினான்ஸோட லோனு, RCL பைனான்ஸுக்கு சோல்ட் அவுட் பண்ணிருக்காங்க. உங்களோட லோன் அக்கௌண்ட் நம்பரை மென்ஷன் பண்ணி உங்களோட அவுட்ஸ்டாண்டிங் இவ்வளவு இருக்கு, இந்த இடத்துல நீங்க இன்னைக்கு டேட்டுக்கு 24,500 ரூபாய் கட்டுறீங்கன்னு சொல்லி தொகையும் உங்களுக்கு டேட்டும் மென்ஷன் பண்ணிடுவோம். அதுக்கு கீழே நீங்க பணத்தை கட்டுறதுக்கான அந்த உங்களுக்கு டீடைல்ஸும் வந்துட்டு மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அதை பார்த்து நீங்க ஆன்லைன்ல தான் பேமெண்ட் பண்ணணும். எங்களுக்கு RCL பைனான்ஸுக்கு கேஷ் கவுண்டர் கிடையாது. பேமெண்ட் பண்றதா இருந்தா எங்க பினான்ஸோட கரண்ட் அக்கௌண்ட் நம்பர்ல தான் நீங்க பேமெண்ட் பண்ணணும். அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ற மாதிரி இருக்கும். சரி, எனக்கு அது வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு விட்டுருங்க. என்ன வாட்ஸ்அப்ல அனுப்ப சொல்றீங்க? அந்த அக்கௌண்ட் நம்பர் எப்படின்னு எனக்கு கொடுத்தானோ அதை பேங்க்ல போய் கேட்டு அவங்ககிட்ட கட்டிடுறேன். பேங்க்ல நான் தான் உங்களுக்கு சொல்றேன். அப்புறம் பேங்க்ல யார்கிட்ட போய் கேட்க போறீங்க? இல்ல மேடம், நான் இப்ப பணத்தை எப்படி கட்டி ஆகணும்? பேங்க்ல தானே போடணும். பேங்க்ல இல்ல சார், ஆன்லைன்ல கட்டணும் சார். அப்படி இல்லன்னா உங்க பேங்க்கு உங்களுக்கு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு செக் லீஃப் இருக்கா உங்களுக்கு? நான் அதான் பேங்க் இதுவே மூடிட்டேன் மேடம். நான் பஞ்சாப் பேங்க். அதுக்கப்புறம் இப்ப அக்கௌண்ட்டே ஒண்ணு வச்சு இல்ல. அதே செக் பவுன்ஸ் சார். சொல்லுங்க மேடம். நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சாருக்கு புரிய வச்சேன். அவருக்கு புரிஞ்சிருக்கா இல்லையான்றது நீங்க கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு எனக்கு சொல்லுங்க. சரி, ஓகே மேடம். நான் பேசிட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன் மேடம். சரி, ஓகே. ஹலோ, நான் சொல்றேன், போச்சுக்காதீங்க. அவங்க எனக்கு சொல்றது எதுவும் புரியல. நான் எப்படின்னா அதுதாங்க மணிகண்டன், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அவங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த லெட்டர் கொடுக்குறாங்கல்ல. ஆனா இப்ப எனக்கு லெட்டர் வாட்ஸ்அப்ல அனுப்புவாங்களா இல்ல எப்படி? அது
ஆமா, உங்களுக்கு வாட்ஸ்அப்ல ஃபர்ஸ்ட் லெட்டர் கொடுத்துருவாங்க. அந்த லெட்டர்லயே உங்களுக்கு ஃபுல் டீடைல்ஸ் இருக்கும். நீங்க பேமெண்ட் பண்றதுக்கான அந்த லோன் நம்பரும் IFSC கோடுமே அந்த லெட்டர்லயே வந்துரும். நீங்க என்ன பண்ணுங்க, நெட் சென்டருக்கு போயிட்டு பண்றதா இருந்தாலும் பண்ணலாம், இல்ல உங்ககிட்ட கூகுள் பே இல்ல போன் பே இருக்குங்களா, அதுலயுமே நீங்க பண்ணிக்கலாம். லோன் நம்பர் போட்டுட்டு அந்த லெட்டர்லயே உங்களுக்கு எல்லாமே மென்ஷன் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. சரி சரி. அதான் இப்ப உங்களுக்கு செட்டில்மெண்ட் வேணுமா இல்ல சிபில் கிளியரன்ஸ் வேணுமா? இப்ப செட்டில்மெண்ட் பண்ற அளவுக்குலாம் கையில இல்லண்ணா. இதுக்கப்புறம் யாரும் சும்மா போன் அடிக்க கூடாதுண்ணா, அதான பிரச்சனை இப்ப எனக்கு. அதுதான் சொல்ல வர. இப்ப உங்களுக்கு செட்டில்மெண்ட்டுக்கு ஓகேனா மேடம் சொன்ன மாதிரி அந்த 24,500 ரூபாய் கட்டிக்கங்க. இல்ல ஃபியூச்சர்ல நீங்க எதனா லோன் எடுப்பீங்க இல்ல உங்க பசங்க எடுப்பாங்க அப்படின்னா சிபில் கிளியரன்ஸ் பண்ணிக்கங்கன்னு சொல்றேன். பசங்களும் எடுக்க முடியாதாண்ணா இதை வச்சு லோனு? ஆமா, எஜுகேஷன் லோன்லாம் உங்களால போக முடியாது. அதனாலதான் கேக்குறேன், சிபில் கிளியரன்ஸ் பண்றதா இருந்தா அந்த அமௌண்ட் பண்ணிக்கங்கன்னு நான் சொல்றேன். உங்களுக்கு எது வேணுமோ அது நான் மேடம் கிட்ட சொல்லி இப்ப நான் லெட்டர் எடுத்து கொடுத்துருவேன். அதுலயே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் இருக்கும். நீங்க நெட் சென்டருக்கு போயிட்டு அந்த லெட்டர் கொடுத்தீங்கன்னா அதுலயே பேங்க் IFSC கூட அக்கௌண்ட் நம்பரும் அதுலயே இருக்கும். அவங்க கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்களே பேமெண்ட் பண்ணிடுவாங்க. அந்த ரிசிப்ட் உங்களுக்கு கொடுப்பாங்க, அது எனக்கு அனுப்புங்க. அனுப்புனதை நான் அதை பேஸ் பண்ணி கேஸை வித்ட்ரா பண்ணிடுறேன். வித்ட்ரா பண்ணிட்டு அதுக்கான டாக்குமெண்ட் நான் உங்களுக்கு கொடுத்துடுறேன்னு சொல்றேன். சரிண்ணா சரி. அப்ப நீங்க எனக்கு அதுதான் கேட்டேன், எனக்கு ஏதாவது அனுப்பிச்சா தானே எனக்கு என்னன்னு தெரியும். நான் அதுதான் லெட்டர் நான் வாங்கி கொடுத்துடுறேன். அதுதான் மேடம் சொல்றாங்க. அதுதான் நீங்க புரியலன்னு சொல்றீங்க. நீங்க பேங்க்குக்கு வரேன்னு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்களா, அதுக்கு சொல்றேன். அதுதான் இப்ப நீங்க அது எப்படி செட்டில்மெண்ட் பண்றீங்களா இல்ல சிபில் கிளியரன்ஸ் பண்றீங்களா? இப்போதைக்கு நான் சிபில் இது வண்டி முடிச்சிடறேன்னா மீதி ஏதாவது நான் இப்ப கட்டணும்னா அது எவ்வளவு வரும்? அதிகமாகுமா இல்ல கம்மியாவே இருக்கும்? ஆமா, உங்களுக்கு பேலன்ஸ் இருக்கும் போது நீங்க அது உங்களுக்கு அதுல ப்ராப்ளம் ஆகும். வேணும்னா ஒண்ணு பண்ற, உங்களுக்கு சிபில் கிளியரன்ஸ் வேணும்னு சொல்றீங்களா? ஓகே, இப்ப நீங்க என்ன அமௌண்ட் அதுல எதனா ஒரு அமௌண்ட் ரெடி பண்ணி எனக்கு கட்டுங்க. நான் என்ன பண்ண சொல்றேன்னா லெட்டர்ல மென்ஷன் பண்ணி கொடுக்க சொல்றேன். மொத்த அமௌண்ட் அதை மென்ஷன் பண்ணிடுவாங்க, க்ளோசியர் அமௌண்ட்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிட்டு நான் வேணா டூ ஷார்ட்டா வேணா போட்டு கொடுக்க சொல்றேன். இல்ல அவங்க ஃபர்ஸ்ட் என்கிட்ட பஜாஜ் பைனான்ஸ்ல பேசும்போது அந்த 24,500 எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணி கொடுக்குறோம்னாங்கண்ணா. இதுல அப்படி பண்ண முடியாது. சிபில்ன்றது வந்து இங்கன்னு கிடையாது. நீங்க வேற ஒரு பேங்க்லயோ இல்ல வேற எதனா ஒரு பைனான்ஸ்ல போயிட்டு லோன் எடுக்கிறீங்கன்னா சிபில்ல என்ன அமௌண்ட் காட்டுதோ அந்த அமௌண்ட் ஃபுல்லா கட்டினா மட்டும் தான் உங்களுக்கு சிபில்ல கிளியரன்ஸ் ஆகும். இங்கன்னு கிடையாது. நீங்க எங்க போயிட்டு பண்ணாலுமே இதுதான் ப்ரொசீஜர். இப்போ என்ன சொல்றாங்கன்னா 24,500 ரூபாய் கட்டுங்க, நான் செட்டில்மெண்ட் லெட்டர் கொடுக்குறேன்னு அவங்க சொல்றாங்க. இத முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அது நான் ஃபுல்லா கிளியர் பண்றதுக்கு அதுக்கு ஒரு தனி அமௌண்ட் ஆகும்லண்ணா? ஆமா, அது தனி அமௌண்ட் அப்படியே தான் இருக்கும். ஆனா ஃபியூச்சர்ல உங்களுக்கு இந்த லோன் விஷயமா உங்களுக்கு எந்த ஒரு கால்மே வராது, செட்டில்மெண்ட் ஆயிடும் உங்களுக்கு. சப்போஸ் நான் அதை கிளியர் பண்ணனா அதுக்கு அந்த பீரியட்ல அது எவ்வளவு அமௌண்டோ அந்த அமௌண்ட் நான் கட்ட. ஆமா, அப்ப நீங்க அதை கட்டுற மாதிரி இருக்கும். சரிண்ணா. அப்ப நான் இப்போதைக்கு நான் சிவில் வண்டி க்ளோஸ் பண்ற மாதிரி பாக்குறேன். அதுக்கப்புறம் நான் ஃபுல்லா கூட ஏதாவது ரெடி பண்ணி கூட முடிக்கிற மாதிரி பாக்குறேன். புரியல என்ன சொல்றீங்க? சிபில் கிளியரன்ஸ் பண்றீங்கன்னா ஃபுல் அமௌண்ட் கட்டுற மாதிரி இருக்குங்க. நீங்க என்ன 76,000 சில்லற மேடம் சொன்னாங்கல்ல, சிபில் கிளியரன்ஸ்னா அந்த அமௌண்ட் கட்ட இருக்கும். இப்ப நீங்க செட்டில்மெண்ட் பண்றேன் எனக்கு அது போதும் அப்படின்னா 24,500 ரூபாய் கட்டுற மாதிரி இருக்கும். இப்ப நான் என்ன கேக்குறேன்னா செட்டில்மெண்ட் பண்றீங்களா இல்ல சிபில் கிளியரன்ஸ் பண்றீங்களா? நான் அந்த 24,500 ரூபாய் கட்டிடுறேன். செட்டில்மெண்டே பண்ணிக்கிறேன்னு சொல்றீங்களா? ஓகே ரைட். நான் அப்ப மேடம் கிட்ட சொல்லிட்டு அப்ப செட்டில்மெண்ட் லெட்டர் நான் எடுத்துட்டு சொல்றேன். நான் உங்களுக்கு அந்த லெட்டர் வந்ததும் நான் உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்றேன். அதை பார்த்துட்டு நீங்க பேமெண்ட் பண்ணிக்கங்க. அப்புறம் காசு நான் போய் ரெடி பண்ணி நான் இன்னைக்கு நாளைக்குள்ள அனுப்பிச்சிடலாம்ல? இன்னைக்கு பத்தி பேசிட்டு இருக்கேங்க மணிகண்டன். இன்னைக்கு வாரண்ட் மூவ் பண்றதுக்கு முன்னாடி நீங்க கட்டுற மாதிரி இருக்கும். ஏன்னா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தான் கோர்ட் வந்து ஒர்க்கிங்ல இருக்கு. நீங்க எவ்வளவு இமிடியேட்டா பேமெண்ட் பண்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நான் கோர்ட்ல போயிட்டு கேஸை வித்ட்ரா பண்ண முடியும். சரி, நீங்க அனுப்பிச்சு விடுங்க. ஓகே ஓகேண்ணா, தேங்க்யூ. தேங்க்யூ. ஹலோ சார், ஃபோன் பண்ணுங்க. ஹலோ சார், ஃபோன் பண்ணுங்க. ஆமா, அதுதான் இப்போ அந்த மேனேஜர் லெட்டர் எடுத்துட்டாங்க, அது எப்படின்னு கேக்குறாங்க. இல்ல, அது சார் என்ன சொல்லிட்டு ஹைகோர்ட்ல ஆயிரு, நீங்க வந்து பஜாஜ் பைனான்ஸ்ல எடுத்தீங்க. அது பஜாஜ் பைனான்ஸ் நேம் வந்தனா நீங்க இங்க கட்டிடலாம். அவங்க யாருன்னு தெரியாம நீங்க எப்படி கட்டுவீங்க? ஏற்கனவே பணத்தை கட்டி நீங்க ஏமாந்துட்டீங்க. 24,500 ரூபாய் கட்டி ஏமாந்துட்டீங்க. அதனால பஜாஜ் பைனான்ஸ்ல இருந்து யாராவது அந்த ட்ரெஸ்ஸோட இல்ல அவங்க ஆபீஸ்ல கூட்டாங்கன்னா அங்க போய் நீங்க பணம் கட்டுங்கன்றாரு. சரி, ஓகே. லெட்டர் அவங்க ஃபர்ஸ்டே குடுக்குறேன்னு சொல்லியாச்சு. சரி, ஓகே விடுங்க, ப்ராப்ளம் இல்ல. அப்ப நான் லெட்டர் கேன்சல் பண்ணிட சொல்றேன். இருந்தாலும் நான் போயிட்டு பஜாஜ் பைனான்ஸ்ல போய் கேட்டுறேன். ஓகே, நீங்க பாத்துக்கங்க. அங்கிருந்து கூட நான் கட்டிட்டு போயிடுறேன் பேசாம.
சரி ஓகேங்க, அங்க உங்க டாக்குமெண்ட் இருந்தா நீங்க போயிட்டு தாராளமா பண்ணுங்க. நான் இந்த லெட்டர் கேன்சல் பண்ணிட சொல்றேன், நீங்க அதை பாத்துக்கோங்க என்னன்றது. சரி, அப்ப என்னோட டாக்குமெண்ட் அங்க இருக்காதா? ஏன்னா நான் பஜாஜ்ல தானே சார் லோன் எடுத்தேன். அததான் டேக் ஓவர் பண்ணிட்டாங்கன்னு சொல்றேன். நீங்க போயிட்டு உங்களுடைய நேம்ல சிபில் செக் பண்ணுங்க. சிபில்ல யார் நேம் வருதுன்னு நீங்க போயிட்டு செக் பண்ணி பாருங்க. டேக் ஓவர்ன்றீங்க, நீங்க யாருன்னு நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா நான் உங்ககிட்ட லோன் வாங்கல, நான் வாங்குறது பஜாஜ் பைனான்ஸ்ல. நான் என்ன சொல்றேன்னா, இப்ப உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் கொடுப்பாங்கன்னு நான் சொல்றேன். லெட்டர் கொடுக்காம இப்ப அவங்க உங்களை பணத்தை கட்ட சொல்லல. இல்ல, எப்ப லெட்டர் கொடுத்தாங்க அது கொஞ்சம் சொல்லுங்க எனக்கு. என்னைக்கு லெட்டர் கொடுத்தாங்க எனக்கு சொல்றேன். நான் சொல்றேன் உங்களுக்கு அந்த லெட்டரை நீங்க பேமெண்ட்